வணக்கம், டாக்டர் ரஞ்சித் பிரதாப். ஒரு டயஸ் பேஷண்ட்டுக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன மாதிரி உணவு சாப்பிடலாம்னு இந்த வீடியோவில் சொல்ல போறேன். குறிப்பா பொட்டாசியம் ரெஸ்ட்ரிக்டட் டயட் சாப்பிடணும். பொட்டாசியம் எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னா உங்களுக்கு மசில் ஃபங்க்ஷன், நர்வ் ஃபங்க்ஷன், அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்பரா பீட் பண்ணதுக்கு அது ரொம்ப உதவியா இருக்கு. ஆனா கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு பொட்டாசியம் ஒழுங்கா வெளியே தள்ளாது, அது ரீடைன் ஆகும். அதனால அவங்களுக்கு ஹார்ட் ரிதம் டிசார்டர்ஸ் வர வாய்ப்புகள் ரொம்பவே இருக்கு. சரி, என்னென்ன உணவுல பொட்டாசியம் லெவல் அதிகமா இருக்குன்னு பார்க்கலாம். நம்பர் 1, டெண்டர் கோகோனட், பனானா, பொட்டேட்டோ, டொமேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ. இந்த மாதிரி உணவுலாம் பொட்டாசியம் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கு. இது தவிர வழக்கமா சாப்பிட்ற கீரை வகைகள்ல அதிகமாவே பொட்டாசியம் லெவல் இருக்கு. சோ இந்த உணவுலாம் கண்டிப்பா ரெஸ்ட்ரிக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது மாடரேட் லெவல் பொட்டாசியம் எங்கெங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பப்பையா, பம்கின், பீட்ரூட், பிரிஞ்சால் இந்த மாதிரி உணவுலாம் வந்துட்டு பொட்டாசியம் லெவல் கொஞ்சம் கம்மியா இருக்கு. சோ ரெஸ்ட்ரிக்டடா சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி எந்தெந்த உணவுல பொட்டாசியம் லெவல் ரொம்ப கம்மியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள், பைனாப்பிள், வாட்டர்மெலன், காலிஃபிளவர், கேபேஜ், குக்கும்பர், குறிப்பா பீர்க்கங்காய், சுரக்காய் இந்த மாதிரி உணவுலாம் வந்து பொட்டாசியம் லெவல் கம்மியா இருக்கிறனால ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதிரி உணவுகள் எல்லாமே சாப்பிடலாம். சரி, குறிப்பா சால்ட் சப்ஸ்டியூட், சில உப்பு வகைகள்ல பொட்டாசியம் சத்து அதிகமா ஏற்கனவே இருக்கிறதுனால அதுல உணவுல எடுத்துக்கிட்டீங்கன்னா மேலும் பொட்டாசியம் லெவல் ரொம்ப கூடும். சரி, ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் பொட்டாசியம் லெவல் எப்போ செக் பண்ணணும்னு பார்க்கலாம். நார்மலா ஒரு டயபிட்டிஸ் மட்டும் இருக்கு, எந்த கிட்னி ப்ராப்ளம் இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது பொட்டாசியம் லெவல் செக் பண்ணிக்கணும். இதுவே அவங்களுக்கு சிகேடி ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிக்கணும். ஸ்டேஜ் 3, 4 போயிடுச்சுன்னா 3ல இருந்து 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா பார்க்கணும். குறிப்பா பிபி மாத்திரைகள் சில ஆரம்பிக்கும் போது பொட்டாசியம் லெவல் 2 வாரத்துல செக் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. உணவுல இருக்கிற பொட்டாசியம் லெவல் உடம்புல ஏறாம இருக்க ஒரு பியூட்டிஃபுல் டிப்ஸ் சொல்றேன். ஒவ்வொரு வாட்டி காய்கறிகள் சமையல சேர்க்கும் போது அது ரொம்ப ஸ்மாலா கட் பண்ணிக்கோங்க. நல்ல ஃப்ரெஷ் வாட்டர்ல நல்லா ஊற வச்சுட்டு 5 to 10 minutes பாயில் பண்ணுங்க. சோ தட் அந்த பொட்டாசியம் லெவல் எல்லாமே கம்மியாகும். 2வது வாட்டி இல்ல 3வது வாட்டி தான் உங்களுக்கு சமையல சேர்த்திருக்கும். இந்த மாதிரி நீங்க பழக்கத்தை வச்சீங்கன்னா கண்டிப்பா உணவுல இருக்கிற பொட்டாசியம் உடம்புல ஏறாது. இதே மாதிரி சுகர் சம்பந்தமான வேற சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் போடுங்க. கண்டிப்பா நான் அடுத்த வாட்டி ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ.